இந்த கூத்தாடிங்களுக்கெல்லாம் அரசியல் தேவை. படத்தில் ஒரு அரசியல் பஞ்ச் டயலாக், ஆளப்போறான் அலப்போறான்னு சொல்லி ஒரு பாட்டு, அப்புறம் அந்த இசை வெளியீட்டு விழாவில் அரசியல் குட்டி கதை, இதெல்லாம் சொன்னா ஒரு நடிகர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா ஆகிட முடியுமா? முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா இவங்கெல்லாம் இருந்தப்போ பயந்துட்டு இப்போ ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற தளபதி ஏன் அப்போ சொல்லவே இல்லை? அப்போ பயந்துட்டாரா? பயம், மானம் போயிடுமேன்ற பயத்தால. தளபதி விஜய் அவரை பத்தி பல பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவருடைய திரைப்படங்கள் வருது அப்படின்னாலே பல பிரச்சனைகளையும் சர்ச்சைகளையும் சந்திச்சு தான் அவருடைய படங்களே வரும். ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2003ஆம் ஆண்டு புதிய கீதை திரைப்படம் வெளியாகுது. வெளியாகிறதுக்கு முன்னாடி அந்த திரைப்படத்துக்கு பெயர் வந்து கீதை அப்படின்னு தான் வச்சிருந்தாங்க. ஏன் கீதைன்னு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் நடந்தது. அதுக்கு பிறகு புதிய கீதை அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டு அந்த திரைப்படம் வெளியானது. முதலாவது சர்ச்சை பதிவானது. நான் ஓய்வதில்லையே, கண் சாய்வதில்லையே, அந்த பாரம் வாழும் காலம் வாழ்வே. தளபதி விஜயோட பல தொடர் தோல்விக்கு பிறகு காவலன் திரைப்படம் வெளியாகுது. காவலன் திரைப்படத்தை வெளியிடவே கூடாது அப்படின்னு சொல்லி சுறா பட தயாரிப்பாளர்கள் போராட்டம் செஞ்சாங்க, எச்சரிச்சாங்க. ஏன்னா சுறா படத்துக்கு ஏற்பட்ட நஷ்ட ஈடை நீங்க கொடுத்துட்டு படத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில நம்ம தளபதி விஜய் அந்த படத்துக்கான நஷ்ட ஈடு கொடுத்த பிறகு காவலன் திரைப்படம் வெளியானுச்சு. அடுத்த சர்ச்சை நம்ம AR முருகதாஸ் அவருடைய இயக்கத்தில் வெளியான துப்பாக்கி. அந்த திரைப்படத்தினுடைய பெயரை மாத்துங்க அப்படின்னு சொல்லி கள்ள துப்பாக்கி படக்குழுவினர் வழக்கு தொடர்ந்தாங்க. அது எப்படியோ சமாளிச்சு துப்பாக்கினே அந்த படம் வெளியானுச்சு. அதுக்கு பிறகு துப்பாக்கி திரைப்படத்துல இஸ்லாமியர்களை தவறான முறையில் சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் கிடையாது, திரைப்படம் வெளியாகி சில திரையரங்குல மட்டும்தான் துப்பாக்கி திரைப்படம் வெளியாகிச்சு. அதுக்கு பிறகுதான் நிறைய திரையரங்குல திரைப்படம் வெளியாக ஆரம்பிச்சிச்சு. இப்படி பல பிரச்சனைகளையும் சர்ச்சைகளையும் சந்தித்தது துப்பாக்கி. நாங்க கேம்ப்ல இருக்கும்போது அந்த நாட்டுக்காரங்க எங்களை பார்த்து சுடுறதும் பதிலுக்கு நாங்க அவங்களை சுடுறதும் அப்பப்ப நடக்கும். சர்ச்சைக்கெல்லாம் சர்ச்சை, பிரச்சனைக்கெல்லாம் பிரச்சனை. தலைவால வந்த டைம் டு லீட் அப்படிங்கிற டெக்லைன் அது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அரசியலுக்கு கட்டாயம் நம்மளுடைய தளபதி வரப்போறார் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகளுக்கிடையே சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இதெல்லாம் இருக்க திரையரங்குல வெடிகுண்டு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடதாசி போயிருக்கு. அதுக்கு பிறகு அந்த நேரம் ஆட்சி செய்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி தலைவா படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செஞ்சிருந்தாங்க. தலைவா படக்குழுவினர் ஜெயலலிதாவை சந்திக்க எவ்வளவோ முயற்சி செய்தும் அவங்க சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம். இதெல்லாம் தாண்டி தலைவா திரைப்படம் வெளியாகினுச்சு. வெளியான பிறகும் பல சர்ச்சைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ரத்தத்துல தெரியுதா உனக்கு இவன் மகாராஷ்டிரன் யாருன்னு? வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குனா ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம், செத்ததுக்கு அப்புறம் எல்லாம். ரொம்ப முக்கியமான விஷயம், தலைவா படத்துல வந்த டைம் டு லீட் அப்படிங்கிற வார்த்தை நீக்கப்பட்டு தான் திரைப்படமே வெளியாகிச்சு. என்னடா இது, நம்ம படத்துக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனையா, இவ்வளோ சர்ச்சைகளா அப்படின்னு தளபதி யோசித்திருப்பாரா என்னன்னு தெரியல. அடுத்து வந்த கத்தி திரைப்படம், அதுக்கும் பிரச்சனை வந்துச்சு. கத்தி திரைப்படத்தை இயக்குனது லைக்கா நிறுவனம். லைக்கா நிறுவனம் இந்த திரைப்படத்தை இயக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பேர் போராட்டம் செஞ்சாங்க. அதெல்லாம் தாண்டி கத்தி திரைப்படம் வெளியாகிச்சு. வெளியாகி அந்த படத்துல வந்த பல வசனங்கள் பல புரட்சியை ஏற்படுத்துச்சு, பல சர்ச்சைகளை கொண்டாந்து சேர்த்துச்சு, பல பிரச்சனைகளை கொண்டாந்து சேர்த்து அப்படின்னு இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? அடுத்து புலி திரைப்படத்துல என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலி திரைப்படம் வெளியாகிற தருணத்துல தான் வருமான வரித்துறையினர் விஜய் வீட்டுல சோதனை நடத்தினாங்க. இது பரவலாக எல்லாராலும் பேசப்பட்டுச்சு. இதுவும் நம்ம புலி திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனாகவும் அமைஞ்சிச்சு. புலி திரைப்படத்தை சேர்ந்த இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் விஜய் உள்ளிட்டவரோட முக்கிய வீடுகள் தான் வருமான வரித்துறை சோதனை நடத்திருக்காங்க. இதுல என்ன முக்கியமான புகார் என்றால், வருமான வரியை சரியாக கட்டாமல் அந்த கணக்குகளை சரியாக தாக்கல் செய்ததாக புகார் வந்தது. அடுத்து நம்ம அட்லியோடு இயக்கத்துல வெளியான தெரி திரைப்படம்.
தெறி திரைப்படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், தெறி திரைப்படத்தை அதிக விலை கொடுத்து தயாரிப்பாளர்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னது பெரிய சர்ச்சையையும் பிரச்சனையும் ஏற்படுத்துச்சு. சில இடங்களில் மட்டும்தான், சில திரையரங்குகளில் மட்டும்தான் தெறி திரைப்படம் வெளியாக இருந்துச்சு. அதனால ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப கோவப்பட்டாங்க, ரொம்ப கவலைப்பட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் தாண்டி தெறி திரைப்படம் வெளியாகணுச்சு. உள்ள வர சொல்ல அந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் உள்ள வர சொல்ல. அடுத்து நம்ம அட்லியோட இயக்கத்தில் வெளியான மெர்சல் திரைப்படம். இந்த திரைப்படத்திலையும் பல சர்ச்சைகள் வந்துச்சு. மெர்சல் திரைப்படத்துல நம்ம விஜய் பேசின வசனங்கள், ஜிஎஸ்டி, டிஜிட்டல் இந்தியா, இதுக்கெல்லாம் இவர் எதிரா பேசினாரு அப்படின்னு பல போராட்டங்களும் சர்ச்சைகளும் வெடிக்க ஆரம்பிச்சு. மறுபக்கம் அரச மருத்துவர்களை ஒரு தவறான முறையில் சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல மருத்துவர்கள் போராட்டமும் செஞ்சாங்க. அப்புறம் இந்த திரைப்படத்துல விலங்குகள் துன்புறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் போராட்டம் செஞ்சாங்க. இதெல்லாம் தாண்டி மெர்சல் திரைப்படம் வெளியாகணுச்சு. பல சர்ச்சைகளையும் பிரச்சனைகளையும் எப்பவுமே ஏற்படுத்துற மாதிரி இந்த திரைப்படமும் ஏற்படுத்தி இருந்துச்சு. நான் பேசுற பாஷையும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் தான் உங்களுக்கு பிரச்சனைனா, மாற வேண்டியது நான் இல்லை, நீங்க தான். சார், don't judge a book by its cover, bro. அடுத்து சர்கார் திரைப்படம் நம்ம ஏஆர் முருகதாஸ் அவருடைய இயக்கத்தில் வெளியானுச்சு. இந்த திரைப்படத்தினுடைய கதை ஏஆர் முருகதாஸுக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி வருண் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. அதுக்கு பிறகு ஏஆர் முருகதாஸும் வருண் ராஜேந்திரனும் பேசி, சரி ஓகேங்க, உங்களுக்கு நாங்கள் கிரெடிட் தாரோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சிட்டாங்க. ஆனால் விஜய் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் பேசின விஷயம் பரவலானுச்சு, வைரலானுச்சு, பிரச்சனையானுச்சு, சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதெல்லாம் தாண்டி தான் சர்கார் திரைப்படம் வெளியானது. ஆனால் சர்கார் திரைப்படம் வெளியானது பிறகு நிச்சயம் விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு எல்லாராலும் நம்பப்பட்டுச்சு. ஆனால் கேட்டப்போ நான் அரசியலுக்கெல்லாம் வரமாட்டேங்க அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டே இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. புழுக்கம் ஏற்பட்டால் மழை பெய்யுற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். அடுத்து பிகில் திரைப்படம். இந்த திரைப்படத்துடைய போஸ்டர்னால சர்ச்சையானுச்சு, பிரச்சனையானுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இறைச்சி வெட்டுற ஒரு மரக்கட்டையின் மீது நம்ம விஜய் காலை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பல பேர் போராட்டம் செஞ்சாங்க. அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் நம்ம விஜய் பேசின விஷயம் வைரலானது, பிரச்சனையானது, சர்ச்சையானது. மாஸ்டர் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புலாம் நடந்துகிட்டு இருக்க பொழுது விஜயோட வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு செங்கல்பட்டில் தான் அந்த படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது. அங்கேயும் நம்மளுடைய விஜயை விசாரணை பண்ணியிருந்தாங்க. அவரை சென்னை வரைக்கும் கார்லேயே கூட்டிட்டு போயிட்டு இறக்கி விட்டுருப்பாங்க. அதுக்கு பிறகு படப்பிடிப்புக்கு வந்த நம்மளுடைய விஜய் ரசிகர்களோடு சேர்ந்து எடுத்த செல்ஃபி சமூக வலைத்தளங்களில் வைரலானது. அடுத்து நம்மளுடைய நெல்சனோட இயக்கத்தில் பீஸ்ட் திரைப்படம் வெளியானுச்சு. இந்த திரைப்படத்தில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களை தீவிரவாதிகளாக சுட்டி காட்டுறாங்க. இந்த திரைப்படத்தில் அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கட்டார், குவைத் போன்ற நாடுகளில் இந்த திரைப்படத்தை தடை விதிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டிலையும் பீஸ்ட் திரைப்படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பல போராட்டங்களும் செஞ்சாங்க. இதெல்லாம் தாண்டி பீஸ்ட் திரைப்படம் வெளியானுச்சு. வாரிசு பெரிய வகையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆந்திரா, தெலுங்கானா திரையரங்கில் வாரிசு திரைப்படத்தை வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனையும் வந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு எல்லா பிரச்சனையும் முடிச்சு அந்த திரைப்படமும் தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு இப்படி பல இடங்களில் வெளியானுச்சு. அடுத்து லியோ திரைப்படம். அந்த லியோ திரைப்படத்தில் நான் ரெடி தான் வரவா அப்படிங்கிற பாட்டு சர்ச்சையை கிளப்பியது. அதே மாதிரி லியோ திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரில் அந்த கெட்ட வார்த்தை, ஏன்னா விஜய் அப்படிங்கிறது சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் ரசிக்கிற ஒரு ஆள். ஆனால் இப்படி கெட்ட வார்த்தையை பேசலாமா அப்படின்னு சொல்லி பல சர்ச்சைகளும் கிளம்பி இருந்தது லியோவுக்கு. இதெல்லாம் தாண்டி லியோ திரைப்படமும் வெளியானுச்சு. இப்போ கோட் திரைப்படம் வெளியாக போகுது. அண்மையில் ட்ரெய்லர் வெளியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது வரைக்கும் கோட் திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா இது வரைக்கும் பெரிய அளவு பேசுகிற மாதிரி எந்த ஒரு சர்ச்சையும் பிரச்சனையும் இல்லை. பாடல்கள் சரியில்லை, இவனுடைய இசையை மாற்றணும் அப்படி இப்படிலாம் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ட்ரெய்லரில் பார்த்த பிறகு ரொம்ப நல்லா இருக்குது, படம் நல்லா வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரெய்லரில் எந்த அரசியலும் விஜய் பேசவே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நடிகராக இருந்தார் நம்ம விஜய், இப்போ ஒரு அரசியல்வாதியாக நடிகராக இருக்கார். அதனால திரைப்படங்களில் அரசியல் பேசுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த அரசியலும் அவர் இந்த ட்ரெய்லரில் பேசவே இல்லை. திரைப்படத்தில் சில வேளைகளில் பேசலாம். அதே மாதிரி நம்மளுடைய விஜயகாந்தும் இந்த திரைப்படத்தில் வரப்போகிறாரு இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு நடிகன் அரசியல்வாதியாக ஆகலாமா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய விஜய்க்கு இந்த அரசியல் தேவையில்லாத ஆணி, அவர் பேசாமல் நடிக்கலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுபக்கம் கேப்டன் விஜயகாந்த்
அவர் மாதிரி தாங்க விஜய். அடுத்த கேப்டனே நம்மளுடைய விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் மாதிரி தான் நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு, ரொம்ப நல்லவர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரக்கூடிய தகுதி நம்மளுடைய தளபதிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆசைப்பட்டதே தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னு தான். அது தமிழக மக்கள் அவரை ஈஸியாக யாருமே ஏற்றுக்கலை. அவரை பற்றி நிறைய பேர் புரிஞ்சிக்கவே இல்லை. அவர் இறந்த பிறகு அவரை பற்றி நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப நல்லவர், தமிழ்நாடு ரொம்ப மிஸ் பண்ணிருச்சு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இதே மாதிரி நம்மளுடைய தளபதிக்கும் நடந்துருமா அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். நம்ம எப்படி ஒரு நடிகர் நடிகைகளை தூக்கி வச்சு கொண்டாடுறோமோ அதே மாதிரி நல்ல ஒரு அரசியல்வாதி நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும். அப்படி ஒரு காலம் வரணும்னு தான் என்னோட ஆசையும் உங்களோட ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.